ரீசெண்டாக நானும் எங்கள் அம்மாவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு தாங்க நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரி, கோயில் வாசல்லையே பஸ் வசதியுமே இருக்கு. இந்த கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழைத்தோட்டத்து ஐயனோட இயற்பெயர் சின்னையன். இவர் ஒரு வாழை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து பார்த்துட்டு வந்ததால ஊர் மக்களால் வாழைத்தோட்டத்து ஐயன்னுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் ஒரு சிவன் பக்தர். அது மட்டும் இல்லாமல் விஷக்கடியால் வருபவர்களுக்கு சிகிச்சையுமே அளிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட வாழை தோட்டத்தில் பாம்பு புற்று ஒன்றுமே தோண்டி இருக்கு. விஷக்கடியால் பாதிக்கப்பட்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு அந்த புற்று மண்ணையே கொடுத்து பூசி வர சொல்லியிருக்காரு. அதுவுமே சரியானதால இங்க இப்ப வரைக்குமே இந்த புற்று மண்ணையே பிரசாதமா கொடுக்குறாங்க. இப்படிதாங்க இந்த கோயில் உருவாகி இருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ள போய் அப்படியே பார்க்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி வாழைத்தோட்டத்து ஐயனோட வாகனமா 2 குதிரையுமே நின்றுட்டு இருக்குது. அந்த குதிரைகளுக்கு கீழே ஐயனுக்காக நேர்ந்து விடப்பட்ட சேவல்களுமே இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஐயனை பார்க்கலாம்னு சொல்லி லைனில் நிற்க ஆரம்பித்தோம். உள்ளே நுழைஞ்சதுமே மனசே லேசான மாதிரி ஒரு உணர்வுமே உண்டாச்சு. வாழைத்தோட்டத்தை ஐயனை வழிபட்டு முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய நாகர் சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் இருக்குதுன்றத. இந்த கோயிலில் மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நாகர் சிற்பங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வந்தாலும் அல்லது கனவுல அடிக்கடி பாம்பு வந்துச்சு அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நம்பப்படுது. இந்த புற்றுமண் தீராத தோல் நோய் மற்றும் விஷக்கடியை கூட குணப்படுத்தும் என மக்களால் இன்று வரையிலுமே நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முருகர் சன்னதியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நாகதோஷ பரிகார பூஜையுமே நடைபெறுது. அதுக்காக 750 ரூபாயுமே சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தபடியா கோயிலுக்குள்ள மாட்டியிருந்த ஒரு சில போட்டோஸையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவரு தாங்க இந்த வாழை தோட்டத்து ஐயன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முடி காணிக்கையுமே செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துகிறவங்க கட்டணம் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரியான போர்டுமே வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக வேண்டுதலுக்காக பொங்கல் வைக்க வர்றவங்களுக்காக அடுப்பங்கரையுமே ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இலவசமாக தங்குவதற்காக பெரிய மண்டபமுமே இங்கே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தினமும் 100 பேர்த்துக்கான அன்னதானமுமே நடைபெறுது. அதுக்காக நானும் எங்கள் அம்மாவுமே போய் லைனில் நின்றுட்டு இருந்தோம். லைனில் நின்ன கொஞ்ச நேரத்துலேயே எல்லாத்தையும் உள்ளே அனுப்பி சாப்பாடுமே போட்டுட்டாங்க. டேஸ்ட் வைஸாக சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன ஐயன் கோயில்னு ஒரு கோயிலுமே இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நாங்கள் 2 பேரும் போனோம். வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலில் இருந்த அமைப்பு மாதிரியே இந்த கோயில்லையுமே இருந்துச்சு. இந்த கோயிலில் நவகிரக சாமிகளுமே இருந்துச்சு. அடுத்தபடியாக 12 ராசிக்குரிய சின்னங்களையுமே ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விநாயகரும் முருகருமே அழகாக காட்சி அளித்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுவர் ஓவியங்களுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சின்ன ஐயனுமே கம்பீரமாக காட்சி அளித்தாரு. அடுத்தபடியா இங்க இருந்த சுவர் ஓவியங்களையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போதான் ஒரு விஷயத்த பார்த்தோம். பொள்ளாச்சியில இருந்து ஒரு பெண்மணி ஐயனோட மகிமையை கேட்டு வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க.
அவங்க நினைச்ச மாதிரியே கோயில் இல்லாததால தேங்காய் பழத்தை கூட படைக்காம அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்க வச்சிருந்த தேங்காய் பழங்கள் கருநாகமா மாறி அவங்கள வீட்டுக்கு விடாம தடுத்து இந்த இடத்துலயே தடுத்து நிறுத்தியுமே இருக்குது. அவங்க செஞ்சது தவறுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயன் கோயிலுக்குமே செல்றாங்க. ஐயன் கோவில்ல வழிபாடு செஞ்சுட்டு திரும்பி வரும்போது மீண்டுமே அந்த கருநாகம் வந்து வழிமறைச்சு நின்றுருக்கு. அப்போ 3 கல்லை எடுத்து வச்சு சின்ன ஐயனேன்னு மனமுருகி வேண்டி இருக்காங்க. அந்த கருநாகமுமே வழிவிட்டு இருக்கு. அந்த 3 கல்லு வச்ச இடம் தாங்க இப்ப சின்ன ஐயன் கோயிலா மாறி இருக்கு. வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த சின்ன ஐயன் கோயிலுக்குமே விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.